இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குக்கிங் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிக்கன் நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் தான் இன்னைக்கு பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. சிக்கன் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டைக்கோஸ் எடுத்து கட் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக பதட்டமும் இருந்துச்சு, எப்படி கரெக்டாக வருமா வராதா அப்படின்னு தெரில எனக்கு. ஆனால் என்னோடய குட்டீஸ் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க, எப்படியாச்சும் செஞ்சு அதை சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பீன்ஸ் எடுத்து 2 கட் பண்ணேன், 2 பீன்ஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 2 கேரட் வந்து 1 கேரட் தான் கட் பண்ணேன், குட்டி குட்டியாக நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கேப்சிகம் வந்து அதையும் நல்லா சாப் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு ஆனியன் அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு பேனில் 2 கப் தண்ணி விட்டு 1 டீஸ்பூன் உப்பு 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு அதுக்கப்புறம் நூடுல்ஸை போட்டு நான் கொஞ்சம் லைட்டாக அப்படியே வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். ஒரு 80% வெந்தால் கூட போதும், அதுக்கு மேலே ரொம்ப வெந்துருச்சுன்னா அப்படியே 2 பிரிஞ்சு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 80% அந்தளவுக்கு நல்லா அதை குக் பண்ணி எடுத்துகிட்டு 2 டைம்ஸ் வந்து கூலிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஒன்றோட ஒன்றா ஒட்டிட்டு அப்படியே செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு சிக்கனை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சிக்கனை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கன் 65ல் தான் வந்து நமக்கு சிக்கன் நூடுல்ஸு சிக்கன் ரைஸ் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் சும்மா எண்ணெயில் மட்டும் போட்டு வறுத்து நம்ம அந்த சிக்கனை வச்சு நம்ம இன்றைக்கி நூடுல்ஸ் செய்ய போகிறோம். குட்டி சிக்கன் அண்ட் ஃப்ரை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கை திறமைக்கு எத்தனை பேர் ஆவலை காத்துருக்கோம். ஐயோ பாவம். 1/4 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அப்படியே எண்ணெயிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஐயோ, இதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம பட்ட கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். 3 பேர் மாற்றி சண்டை போட்டுட்டு கத்திக்கிட்டு ஒரே ரகலையாக இருந்துச்சு. அப்புறம் வறுத்து வச்ச சிக்கனை ஒரு பவுலில் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து முட்டையை பொரிக்கலான்னு சொல்லி பேனில் அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 2 முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றி நல்லா வந்து பொரித்து எடுத்துக்கிட்டாச்சு. அமர்க்கலமா இருக்கிறது. வயிறு சரியாம போச்சுன்னா ஏத்துக்கணும். அப்ப நான் சாப்பிட விரும்பலை. நிர்வாகம் பொறுப்பல்ல. முட்டையை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு நீ நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். முடிஞ்சிச்சா? என்ன முடிஞ்சிச்சு? இது முடிஞ்சிச்சு. இது முடிஞ்சிச்சா? இன்னும் வேற என்ன பண்ணணும்? நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நறுக்கி வச்ச வெங்காயம், பீன்ஸு, கேப்சிகம், கேரட்டு, முட்டைக்கோஸு எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கணும். நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்டு இது லைட்டாக வதங்கினோம். முட்டையை எடுத்து போட்டுட்டு அப்படியே சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கண்ணிட்டா இதில் கொஞ்சம் பெப்பரு, தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம்.
ஓரளவுக்கு லைட்டாக வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். சோயா சாஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கலரை பார்க்குறேன் நேரில். எப்படி இருக்க இப்போ நம்ம கிண்டிக்கலாம். ரொம்ப வேகமாக நம்ம கிண்டணும் அப்படின்னா அந்த நூடுல்ஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் பைய ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வகை வகையாக ரகரகமா சூப்பராக இருக்கே. ஐயோ எச்சி ஊறுதே எனக்கு தான். சரி காய்ஸ், உங்களுக்காண்டி ஒரு பாட்டு பாடவா? நீ இருக்கிறது எவ்வளோ அதுலடி வெண்ணிலவ தேடி தேடி வீட்டுக்கு வந்தேனே, காலையில் வேலி போட்டா ஒரு அவ்வளோதான் கைஸ், நூடுல்ஸ் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இனி எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்க. அது ரெடி இல்லடா ரெடி. ஒரு வழியாக சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சு முடித்து எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டேன். எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 டேஸாக அந்த சிக்கன் நூடுல்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்படா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் செஞ்சு கொடுக்க முடிஞ்சிச்சு. நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே பார்க் போனோம். அந்த வீடியோ வந்து பார்ட் 2ல் வரும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.